This video is sponsored by Buymood e-shopping ஆன்லைன் மொபைல் ஆப். நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இந்த ஆப்பில் கிடைக்கும். இந்த ஆப்போட லிங்க்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சபரிமலை சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு புக் பண்ணவங்க டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை டிக்கெட் கேன்சல் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நான் ஆன்லைன் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் போட்டிருந்தேன். சேம் அதே மாதிரி தான் நீங்கள் சபரிமலை ஆன்லைன் புக்கிங்கிறத கூகுளில் போய் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் அந்த சபரிமலை ஆன்லைன் போட்டிருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷோ ஆகும். நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதை கிளிக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு அந்த பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். வெர்ச்சுவல் க்யூ, அதாவது நம்ம புதுசாக புக் பண்ணுறவங்களுக்கு வெர்ச்சுவல் க்யூன்னு இருக்கும். இது எங்கே போய் செக் பண்ணுறதுனா, மேலே அந்த பார்த்தீங்களா, அந்த இப்போ என்னுடைய நேம் இருக்குது, அந்த நேம் பக்கத்தில் ஒரு இது கொடுத்துருக்கேன். அதில் நம்ம பார்த்திங்கன்னா பில்கிராம் லிஸ்ட்டு, சேஞ்ச் பாஸ்வேர்டு, டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா போய் செக் பண்ணிக்கலாம். அதில் நம்ம குரூப்பில் எத்தனை பேர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் சும்மா ஆட் பண்ணியிருக்கவங்களாம் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் அவங்களுடைய ஆதார் கார்டு இதெல்லாம் வச்சு அப்லோடு பண்ணி அவங்களுக்கு ஆல்ரெடி டிக்கெட் போட்டிருக்கீங்கன்னா அதை எப்படி கேன்சல் பண்ணுறது, ஏன்னா கேன்சல் பண்ணி தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? அதில் அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். டவுன்லோடு கேன்சல்னு கேட்கும். நம்ம டவுன்லோடு பண்ணால் அது ஓகே, கேன்சல்னு கொடுத்தா நீங்கள் அந்த டிக்கெட் அவங்களுக்கு உண்டான அந்த கன்ஃபர்மேஷன் கேன்சல் ஆகிரும். அந்த கேன்சல் ஆச்சுன்னா இதை கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் டேட் அவைலபிள், உங்களுக்கு டேட் என்ன டேட்டில் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த டேட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணாமல் டேட் சேஞ்ச் பண்ண முடியாது. ரொம்பவே ஒரு முக்கியமான கண்டிஷன் இது. இன்னொன்று 18 வயசு குறைவாக இருக்கவங்க, 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க கூட தான் போக முடியும். தனியாக அவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ண முடியாது, தனியாக ஷோ பண்ண முடியாது. ஓகேங்களா? சேம் இதே தான். பார்த்தீங்களா, ஒரு டிக்கெட் அதாவது கேன்சல் பண்ணணுன்னாலும் அதில் டேட் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக இது பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மேலே உள்ள அந்த சிம்பிளை கிளிக் பண்ணி டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணால் டவுன்லோடு கேன்சல்னு காமிக்கும். நீங்கள் அதில் டேட் சேஞ்ச் பண்ணணும்னாலும் கேன்சல் தான் கொடுக்கணும், டிக்கெட் கேன்சல் பண்ணணும்னாலும் கேன்சல் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். டேட்டு இப்போ நீங்கள் வேறு டேட் எனக்கு வேணும், வேறு டேட்டில் நான் போகணும் அப்படின்னா அந்த டேட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதிலே ஷோ பண்ணி காமிச்சிருப்போம் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெர்ச்சுவல் க்யூவை கிளிக் பண்ணுறோம். அதில் டேட் அவைலபிள், அந்த ஃபஸ்ட் இதில் டேட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஜனவரி, இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லானா ஒரு 1 வீக்கு இந்த மாதிரி இந்த க்ரீன் கலரில் உள்ளதெல்லாம் அவைலபிள், ரெட் சிம்மில் உள்ளதெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. அதே மாதிரி செல்ஃப் அதன்னு கேட்கும். நீங்கள் தனியாக போகிற மாதிரி இருந்தால் 18 வயசுக்கு மேலே இருந்தவங்க தனியாக போகிற மாதிரி இருந்தால் செல்ஃப்னு ஆன் பண்ணிக்கிங்க. அதர்ஸ் 5 மெம்பர்ஸ்குள்ளேனா நீங்கள் அதர்ஸை கிளிக் பண்ணிக்கிங்க. புதுசாக உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் பில்கிராம்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் அவங்களுடைய ப்ரூஃப் ஆதார் கார்டு இதெல்லாம் ஆட் பண்ணி தான் புக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏதாவது தேவைன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.